பிப்ரவரி 27ஆம் தேதி பல்லடத்தில் எண்மான் எண்மக்கள் யாத்திரை நிறைவு விழாவுக்கு வருகை தரும் பாரத தாயின் தவ புதல்வன் உலக அரங்கில் இந்தியாவை தலைநிமிர செய்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வரவேற்க வருங்கால தமிழகம் திரு அண்ணாமலை அவர்களின் தலைமையில் அணிவகுப்போம். வேண்டும் மோடி மீண்டும் மோடி. மத்திய சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் என் தனசேகர், மாவட்ட பொருளாளர் வி ரமேஷ், அட்வொகேட். தேசம் காப்போம், தமிழை வளர்ப்போம் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூர். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார். அணி திரண்டு வாருங்கள். மணல் சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தில் கலெக்டர்களுக்கு அளிக்கப்பட்ட சமன், அதுக்கு ஸ்டே கொடுத்தாங்க. அதுக்கு இப்போ இடி விசாரிக்கிறதுக்கு அனுமதி கிடைக்குமா? கலெக்டர் விசாரிக்கப்பட்டால் திமுகவுக்கு மிகப்பெரிய சங்கடம். கலெக்டருக்கு சம்மன் பண்ணா கலெக்டர் அபிஷியல் டியூட்டியா தானே கூப்பிடுறாங்க, கலெக்டர் தானே வரணும். இதுக்கே தமிழக அரசு வருது. அப்ப தமிழக அரசு தமிழ்நாட்டில் இருக்க 50 மாவட்ட கலெக்டருக்கும் செய்யற ஒவ்வொரு வேலையும் தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்றுக்குமா? சட்டமன்ற உறுப்பினர் இந்த மாதிரி சிட்டிங் பதவியில் இருக்கவங்க அவங்கள பாஜக இழுக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்கு. விஜயதரணி அவர்களுக்கு எம்எல்ஏ பதவி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவர் பதவி, இல்லைன்னா மந்திரி, இதான் மேக்சிமம் உங்களால போக முடியும். அந்த கட்சியோட ஐடென்டிட்டி விட்டு இன்னொரு கட்சிக்கு போறதுன்றது அவ்வளவு சீக்கிரம் யாரும் பண்ண மாட்டாங்க. அதையெல்லாம் தாண்டி ஒரு சிட்டிங் எம்எல்ஏ அந்த எம்எல்ஏ பதவியை தூக்கி போட்டு வராங்கன்னா எனக்கு இன்னும் அது இண்டிவிஜுவல் கோவம் மாதிரி தெரியல. அவங்க காங்கிரஸ் இருக்கிற சிஸ்டம்ல ஏதோ கோளாறு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பாருங்க, தமிழ்நாடு காங்கிரஸ் நிறைய பேர் விலகி வருவாங்க. இன்னைக்கு பாருங்க, ஆம் ஆத்மி டெல்லியில காங்கிரஸும் அவங்களும் ஒரு உடன்பாடுக்கு வந்துட்டாங்க. ஸோ ஒரு பலமான ஒரு ஃப்ரண்டா ஐஎன்டிஏ மூவ் ஆகுதுன்னு ஏன் சொல்லக்கூடாது? அகிலேஷ் யாதவ் எப்படி போட்டீங்க, எப்படி உருவாக்குனாரு? அப்படித்தானே போய் சேர்ந்தாங்க. நீங்க இதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்க யாத்திரைக்கு வருவேன், இல்லைன்னா நீங்க யாரும் நான் யாரும் தானே சொன்னாரு. சொல்லுங்க, இவ்வளவு தூரம் நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஆச்சுன்னு பாருங்க. சரி, மிரட்டி வர வச்சுட்டாரு, ஓகே, அந்த தொகுதி கொடுத்துட்டீங்க, எப்படியும் வந்துட்டாங்க. சரி, வந்துட்டாங்க. உங்க இது ஆம் ஆத்மி பார்ட்டிலையும் அதே மாதிரி உடன்படிக்கை ஏற்பட்டுச்சு. நான் தான் உங்களுக்கு முதலே சொன்னோம், இவங்க பிரியணுன்றது நாங்கள் சொல்லீங்க, நாங்கள் இவங்க சேர முடியாதுன்னு சொல்றோம். எத்தனை கூட்டணி சேர்ந்தாலும் சரி, மோடி அவர்கள் மீண்டும் முதல்ல பிரதமர் ஆவாருன்றது சாதாரணமா போற போக்கில் எல்லாருமே சொல்ற விஷயம். அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். இத்தனை நாளா ஒருத்தர் எந்த விதமான ஊழலும், ஒரு குற்றச்சாட்டு கூட இல்லாம, ஒரு டெரரிசம் அட்டாக் ஒன்று இல்லாம மற்ற நாடுகள்லாம் பார்த்து நடுங்கிற மாதிரி ஒரு கண்ட்ரி வச்சுக்கிறாருன்னா அவர் நல்லவராக தான் இருக்க முடியும். இந்த பிரதமர் எங்களுக்கு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டை சும்மா ஒரு 7-8 கட்சி ஒன்றா சேர்ந்துக்கிட்டு பாசிச பாஜக நிதி கொடுக்கல, எனக்கு நீட்டு வேண்டாம், ஹிந்தி தெரியாது போடா, இந்த மாதிரி இன்னும் உருட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் எங்கேயும் எடுபடாது. திருமாவளவன் அவர்கள் தலைமையில் வள்ளூர் கோட்டத்தில் ஒரு போராட்டம் நடந்தது. மீண்டும் இந்த தேர்தல் வாக்குச்சீட்டு முறை அறிமுகப்படுத்தணும், இந்த தேர்தல் இயந்திரத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசியிருக்காரு. தப்புன்னு சொல்றது மட்டும் இல்லாமல் அவர் வாங்கின சம்பளத்தை தான் திருப்பி கொடுக்கணும். ஏன்னா இவிஎம்ல தான் ஜெயிச்சாரு. இல்லை, அவர் 2019 எம்பியா ஜெயிச்சார்ல, அடுத்த நிமிஷம் சொல்லியிருக்க வேண்டிய வார்த்தை, நான் ஜெயிச்சிட்டேங்க, ஆனால் இந்த ஜெயிச்சதெல்லாம் போய் இல்லை. 2021 எல்லாம் ஜெயிச்சு சிஎம் ஆனதுக்கு ஸ்டாலின் சிஎம் ஆனவனே இவர் பண்ணது தப்பு, இது முழுக்க ஃப்ராட் இந்த இவிஎம், அதனால தான் ஸ்டாலின் அவர்கள் வந்தார், இல்லைன்னா எங்கள் தங்க தலைவர் எடப்பாடி வந்திருப்பாருன்னு சொல்லியிருந்தோம். பிஜேபி இஸ் கோயிங் டு ஸ்வீப் இந்தியா முழுக்க. அதுக்கு இப்போ என்ன சொல்கிறது? இப்போ சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை அதெல்லாம் இல்லைப்பா, ஒரு சுவிட்ச் போட்ட இவிஎம் எல்லாம் மாறிடுமா? இவிஎம் மாறினா தான் மோடி அங்கே ஜெயிச்சாரு. இப்போ அதான ஒரே டிஃபரன்ஸ் இருக்க முடியும், வேற என்ன இருக்க முடியும்? ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர், பாஜகவின் செய்தி தொடர்பாளர் குமரகுரு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மணல் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் அதுக்கு முன்னாடி நேர்காணல்ல. இப்போ உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே அந்த மாவட்ட கலெக்டர்களுக்கு அளிக்கப்பட்ட சமன், அதுக்கு ஸ்டே கொடுத்தாங்க. அதுக்கு இப்போ அதில் ஒரு டெவலப்மெண்ட் வர மாதிரி கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க நீதிமன்றம். இந்த வழக்குடைய அந்த முடிவு அப்படிங்கிறது என்ன இருக்கும்? இடி விசாரிக்கிறதுக்கு அனுமதி கிடைக்குமா? நம்ம இது ஏற்கனவே பேசியிருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த வழக்கு வரும்போதே நான் சொன்னேன், தீர்ப்பு தவறானதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்ன அதுக்கு இந்த தீர்ப்பு என்ன ஏன் வந்ததுன்னு சொன்னால், ஏற்கனவே மணல் சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கு இங்கே தமிழ்நாட்டில் பதியப்பட்டிருக்கு. அது மணல் சம்மந்தப்பட்ட வழக்கு, சாண்ட் மாஃபியான்னு, சாண்ட் மைனிங். அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது அதை தொடர்ச்சியாக மணல் கொள்ளையை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கும்போது அதை ப்ரெடிகேட் அஃபென்ஸாக வச்சு இடி உள்ளே வந்தாங்க. மணல் கொள்ளையெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள், ஐஐடியோட துணையோட ஸ்கேனிங் மாதிரி ரேடார்லாம் வச்சு எவ்வளோ டெப்த்து போயிருக்காங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி வரும்போது அது எவ்வளோக்கு நீங்கள் டெண்டர் கொடுத்தீங்க, எவ்வளோக்கு உள்ளே போயிருக்கு, எவ்வளோ நீங்கள் என்ன டெண்டர் 10 அடி கொடுத்துருந்தா 10 அடி கொடுத்தீங்களா இல்லை 100 அடி கொடுத்தீங்களான்னு யாரை கேட்க முடியும்? டெண்டர் டாக்குமெண்ட் வேணும். டெண்டர் டாக்குமெண்ட் யார் கொடுத்தது? கலெக்டர். ஸோ கலெக்டருக்கு சம்மன் பண்ணுறாங்க, நாட் அக்யூஸ் சம்மன், வெறும் சம்மன் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு. அதுக்கு கலெக்டர் சார்பாக இவங்க வராங்க,
தமிழக அரசு. அவங்கள கூப்பிட்டு விசாரிக்காதீங்கன்னு. உங்கள் கீழே இருக்க ஒரு எம்ப்ளாயி பற்றி ஒருத்தர் விசாரிக்க போலீஸ் ஸ்டேஷன் தான் கூப்பிட்றாங்க. உங்கள் கீழே ஒரு எம்ப்ளாயி வேலை செய்கிறாரு, இப்போ அவரை விசாரிக்கணும்னு சொன்னால் விசாரிக்கணும்னு சொல்வீங்க. அவரை விசாரிச்சிடாதீங்கன்னு அர்த்தம். அவரை விசாரிச்சா என்னை பற்றி தெரிஞ்சிருந்தான்னு அர்த்தம். அதுக்காக நோன்னு சொல்லி இங்கே வந்தாங்க. ஸோ ஹைகோர்ட் என்ன பாயிண்ட் எடுத்து ஸ்டே கொடுத்தாங்கன்னா, மணல் கொள்ளை வழக்கு இருக்கிற அந்த வழக்கு வந்து ஷெட்யூல்டு அஃபென்ஸில் வரல. தமிழ்நாடு இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் கேஸில் ஷெட்யூல்டு அஃபென்ஸ் அது வரல. அதனால் நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் விசாரிக்கக்கூடாது. அதனால் உங்களுக்கு ஸ்டே கொடுக்குறேன். நீங்கள் அசிஸ்ட் ஒன்றா பண்ணலாம் கலெக்டரை கூப்பிட்டு, நீங்கள் அவங்களை சம்மன் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. நம்ம அப்பயே சொன்னோம் இது தவறான தீர்ப்புன்னு. அதுக்கு வந்து இதோட முக்கியம் என்னென்னா, ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி இதே சுப்ரீம் கோர்ட் இன்னொரு வழக்கில் ரொம்ப முக்கியமான கேஸ். அது எப்படின்னா, ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸில் ஒருத்தர் கைது ஒரு வழக்கு பதிவு செய்கிறாங்கன்னா, ஒருத்தர் செந்தில் பாலாஜி பேரில் சீட்டிங் கேஸ் பதிவு பண்ணாங்க. அதான் ப்ரெடிகேட் அஃபென்ஸ். அந்த அஃபென்ஸை வச்சு இடி உள்ளே வந்து மணி லாண்டரிங் பண்ணியிருக்கீங்களான்னு வந்தாங்க. நாங்கள் பல தடவை சொல்கிறோம், அப்படி வந்தால் செந்தில் பாலாஜி மட்டும் இல்லைங்க, அது சம்மந்தப்பட்ட நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். ஹைகோர்ட் என்ன பண்ணிட்டாங்க, இந்த விஷயத்தை நீங்கள் நான் சொன்ன மாதிரி இல்லை யாருக்கு நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்களோ, எந்த அஃபென்ஸுக்கு பண்ணுறீங்களோ அதுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கணுமே தவிர வெளியில் போகக்கூடாது. அதே மாதிரி மணல் வந்து அவுட் ஆஃப் பர்வியூ போகிறீங்க. நீங்கள் இது பண்ணது பிசி ஆக்டில் பண்ணீங்க, அதிகாரிகள் மேலே நீங்கள் வழக்கு பதிஞ்சிங்க. ஆனால் மணல்ன்றது வேற ஒரு அஃபென்ஸ் வருது. அந்த அஃபென்ஸ் உங்கள் இதில் வரல, ஷெட்யூல்டு அஃபென்ஸில் வரல. அதனால் இடி விசாரிக்க முடியாதுன்னு சொன்னாங்களா. அதுக்கு 3 நாள் முன்னாடி இப்போ சொல்லிட்டாங்க. வேற ஒரு வழக்கில் ஒருத்தர் பேரில் வழக்கு பதிவு பண்ணுறாங்க. அவர் ஷெட்யூல்டு அஃபென்ஸ் வந்ததுனால அதை வச்சு இடி வழக்கு பதிவு செய்யுது. இடி விசாரிக்கும் போது இவர் தான் ஏ வச்சுங்க, ஏ இல்லாமல் பிசிடிஇ ஏகப்பட்ட பேர் இதில் வராங்க. இந்த அஃபென்ஸ் அதில் வரல, இதில் வராங்க. அவங்க அத்தனை பேருமே அவங்க சம்மன் பண்ணாங்க. அதை சேலஞ்ச் பண்ணார் ஒருத்தவங்க. அது சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க தாராளம் பண்ணலாம். இந்த அஃபென்ஸில் ஏ இருக்காருன்னா அதே அஃபென்ஸில் இடியில் வந்து ஏ மேலே பதியப்பட்டால் ஏ சுற்றி இருக்காங்க பாருங்க, அவங்க அத்தனை பேருமே வருவாங்க. இப்போ நான் சொன்னது விளக்கம் வந்துருச்சுங்களா? இப்போ ஆட்டோமேட்டிக்காக மணலும் வரும். நீங்கள் சொல்கிற கேஸில் இப்போ பிசி ஆக்டில் ஒரு அரெஸ்ட் பண்ணது, அந்த ஆக்டில் பதிவு பண்ண எஃப்ஐஆரை தொடர்ச்சியாக போகும்போது லஞ்சம் எதுக்கு வாங்கினீங்கன்னு கேட்குறாங்க. சார் மணலுக்கு சார்ண்ணா, மணல்லாம் இப்போ கலெக்டர் கூப்பிடுன்னு சொன்னோன்னே ஹைகோர்ட் என்ன சொல்லுது, மணல் உன் பர்வியூவில் வராதுன்றாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்ல, இல்லை பிசி ஆக்ட் தான் உனக்கு வேணும், அது வந்துருச்சு. பிசி ஆக்டில் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி பெடிகேட் அஃபென்ஸாக வச்சு இடி ரிஜிஸ்டர் பண்ணி போகும்போது சீட்டிங்கும் வரலாம், ஷெட்யூல்டு அஃபென்ஸில் இல்லாதது கூட நீங்கள் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த மணலில் வந்து எதோட ப்ரெடிகேட் அஃபென்ஸாக வச்சிருக்கிறாங்க இடி? மணலில் கரப்ஷன் ஆக்டோட கேஸ் ரிஜிஸ்டர் பண்ண தாசில்தார் மேலே ரிஜிஸ்டர் பண்ண கேஸை விசாரிக்க போகும்போது மணல் கொள்ளை தெரிய வருது இடிக்கு. மணல் கொள்ளைக்காக கேட்கும்போது ஹைகோர்ட் என்ன சொல்றது, மணல் கொள்ளைன்ற வழக்கு பெடிகேட் அஃபென்ஸ் கிடையாது, நீ அதை விசாரிக்க கூடாதுன்னாங்க. அது சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க அப்படி இல்லை. இப்போ பிசி ஆக்ட்னு சொன்ன கரப்ஷன் ஆக்டில் ஒருத்தர் மந்திரியே ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க லோக்கல் போலீஸ். உடனே இடி வந்து உள்ள எடுக்கிறாங்க, செந்தில் பாலாஜி எடுக்கிறாங்க. செந்தில் பாலாஜி பற்றி விசாரிக்கும் போது இன்னொரு அஃபென்ஸ் வருது. அந்த அஃபென்ஸ் வந்து ஷெட்யூல் அஃபென்ஸில் வரல, ஆனால் அதையும் விசாரிக்கலாம். ஒரு வழக்கு இருந்தால் போதும் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் இருந்ததுன்னா, லாண்ட்ரிங் இருந்தாலே யூ கேன் கோ டு எனி எக்ஸ்டென்ட்ன்றது தான் சுப்ரீம் கோர்ட் ரூல். அதை வச்சு தான் இப்போ என்ன பண்ணாங்க, மணல் தாராளமாக விசாரிக்கலாம். இதில் ஏன் அரசு வருதுன்னு கேட்குறாங்க. கலெக்டருக்கு சம்மன் பண்ணால் கலெக்டர் அஃபிஷியல் டியூட்டியாக தானே கூப்பிட்றாங்க, கலெக்டர் தானே வரணும். இதுக்கே தமிழக அரசு வருது. அப்போ தமிழக அரசு தமிழ்நாட்டில் இருக்கிற 50 மாவட்ட கலெக்டருக்கும் செய்கிற ஒவ்வொரு வேலையும் தமிழ்நாடு அரசு பொறுப்பு எடுத்துக்க முடியுமா? அவருக்காக நாங்கள் கூட தான் எவ்வளோ கேஸ் போடுறோம், தாசில்தார் மேலே போடுறோம், கலெக்டர் மேலே போடுறோம், கலெக்டர் தான் வருவார். தமிழ்நாடு அரசு வந்து இது பண்ண மாட்டாங்க, ஐயோ அவங்கள கூப்பிடாதீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. கலெக்டர் தப்பு பண்ணாருன்னா ஜட்ஜ் என்ன பண்ணால் கலெக்டர் வந்து அப்பியர் ஆக சொல்லுங்கன்னு சொன்னால் அப்பியர் ஆகுன்னு தான் சொல்லுவாங்க. அரசு வழக்கறிஞர் வந்து வேண்டாங்கன்னு ரிக்வஸ்ட் பண்ணலாமே தவிர அவரை கூப்பிட்றது தப்பு, என்ன முதல்ல கூப்பிடுன்னு சொல்லுவாங்களா? ஆனால் தமிழக அரசு சார்பில் ஆஜரான முக்குல் ரோத்தகின்னு நினைக்கிறேன், அவர் என்ன ஆர்கியூ பண்ணுறாரு, மாநில அரசின் அதிகாரத்தில் தலையிடுவது இந்த விவகாரம். அதனால தான் வந்து நாங்கள் வந்து ஸ்டே வந்து உயர்நீதிமன்றமும் கொடுத்தது, இது அதனால தான் இங்கே சேலஞ்ச் பண்ணிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் அதுதாங்க என்ன அழகாக மாநில உரிமை ஆக்கிட்டாங்க பாருங்க. நான் சொல்கிறது அஃபென்சஸ் பற்றி. ஒரு இடத்துல லஞ்சம் உலகத்துக்கே தெரியும், மணல் கொள்ளையில் 50,000 கோடி கிட்ட நஷ்டம் கவர்மெண்ட்டுக்குன்னு. அந்த நஷ்டத்தை யார் செஞ்சாங்கன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் மேலே தான் வரும். அங்கங்கே மாநில சுயாட்சி எங்கே வருது? இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே மாநில சுயாட்சி, ஹிந்தி திணிப்பு, நீட்டு, இதுதான் வரும். பண்ண தப்பா இல்லையா? என்ன சொல்லியிருக்கணும், கலெக்டரை கூப்பிடுங்க, கலெக்டரை கூப்பிட்டு கலெக்டர் நான் தப்பே பண்ணல சார் யாரும், அதுதானே சொல்லணும். விசாரணைக்கே போக மாட்டேன்னு சொல்கிறது எந்த வகையில் கரெக்டாக இருக்க முடியும்? அது உள்ளங்கை இதுக்கு நெல்லிக்கனி மாதிரி எல்லாருக்கும் தெரியும் மணல் கொள்ளை எவ்வளோ நடந்தது, பொன்முடியால் மேலே எவ்வளோ அவர் மேலே கேஸ் நடக்குது, எல்லாத்துக்கும் தெரியும்.
பல இடத்துல மீட்டர் கணக்கில் கீழே போயிருக்காங்க. மீட்டர் கணக்கில் அடி 50 அடின்னு சொல்லிட்டு 50 மீட்டர்லாம் போயிருக்காங்க பல இடத்துல. ஸோ அதெல்லாம் கொள்ளையில் வரும். ஆட்டோமேட்டிக்காக இடி அதுக்கு பவர் உண்டு. அது இந்த சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லிட்டு அது கண்டிப்பாக அதுக்கு சம்மன் கொடுத்து செல்லுன்னு சொல்லுவாங்க. கலெக்டர் வந்து விசாரிக்கப்படுவாங்க. கலெக்டர் விசாரிக்கப்பட்டால் திமுகவுக்கு மிகப்பெரிய சங்கடம். 5 கலெக்டர்களும் விசாரிக்க எல்லா ஒரு கலெக்டர் விசாரிச்சா கூட அந்த லீட் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா அது எங்கே போய் நிற்கும்னு ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம்னுவாங்களே அது மாதிரி எல்லாம் அங்கே தான் போய் நிற்கும். அங்கே நிற்கும். அதுக்காக தான் பதறி அடித்து ஓடி வந்து அவங்க ஸ்டே வாங்கினது. இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, தேர்தல் வந்துருச்சு, தேர்தல் ஆணையம் தான் இனிமேல் எல்லாமே, இடி விசாரணையாவது ஐடி விசாரணையாவது எல்லாம் வந்து ஸ்டே ஆகிடும். ஸோ எந்த ஒரு கன்ஃபியூஷன் நடக்காது. அது உண்மையானது. நாளைக்கு இப்போ தேர்தல் அனௌன்ஸ் சொன்னதுக்கப்புறம் ரோட்டில் ஒரு பிட்பேக் அடிக்கிறான் ஒருத்தன். நீங்கள் பர்ஸை கொடுத்துட்டு இல்லைப்பா தேர்தல் நேரம்ப்பா நீ கிளம்புப்பா நம்ம அடுத்த வாரம் வாங்கிக்கிறேன்னு சொல்லுவீங்களா? அஃபென்ஸுக்கு எங்கெங்க தேர்தல்? ஏஜென்சிக்கு எங்கே? இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிக்கு எங்கே தேர்தல்? இல்லை, அது அவங்க என்ன சொல்கிறாங்க, அது வந்து அரசு கீழே இயங்கக்கூடிய ஒரு ஏஜென்சி இல்லையே. அரசும் வந்து கிட்டத்தட்ட காபந்து அரசாக மாறிடும் வந்ததுக்கு எல்லாம் இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி தானே. ஐடி, இடி, சிபிஐ எல்லாம் இண்டிபெண்டன்ட் தானே. அதுக்காக நீங்கள் சப்போஸ் நாளைக்கு எலெக்ஷன் நடக்கும்போது நாளைக்கு வந்து இடியில் வந்து இவ்வளோ பணம், ஐடியில் வந்து ஒரு 10 கோடி பணம் இருக்குன்னு சொன்னால் எத்தனை கேஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க? கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கும்போது எத்தனை ரைட் நடந்தது? துரைமுருகன் இதில் பணம் எடுத்தாங்களா? இப்போ கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கும்போது தான் எடுத்தாங்க. அதுக்கு சம்மந்தம் அது எலெக்ஷன் ஃப்ளைங் ஸ்குவாட் எடுத்தாங்கல்ல இந்த பணத்தை. துரைமுருகன் ஐடி வீட்டில் போய் அவரோட அவர் வீட்டில் இல்லை, அவர் தெரிஞ்ச ஒரு வீட்டில் போய் எடுத்து 3.5 கோடி எடுத்தாங்கல்ல. ஃப்ளைங் ஸ்குவாட்ல ஐடி போய் அவங்க தேடி போய் எடுத்தாங்கல்ல. ஆன் இன்ஃபர்மேஷன் போய் எடுத்தாங்கல்ல. யாருன்னா எடுக்கலாம், இடியும் எடுக்கலாம். இடிலாம் அதுக்காக நீங்கள் ஒருத்தர் பணம் எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துல லாண்டர் பண்ணும்போது இடி பார்த்துட்டு இருக்குமா? எலெக்ஷன் முடியட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லுவாங்களா? ஏஜென்சிக்கு எங்கேயும் லீவே கிடையாது. நல்ல ஏஜென்சிக்கு லீவ் கிடையாது. இப்போ அதில் அடுத்ததாக ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சூமோட்டோ எடுத்தார், அதை நம்ம விசாரிச்சோம். அதில் வந்து குறிப்பாக முன்னாள் அமைச்சர் வளர்மதி அவங்க வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போய் அதை வந்து விசாரிக்க ஸ்டே வந்திருக்கு. இதோட பின்னணி என்ன? இப்போ இது வந்து ஸ்டே வந்ததால திமுகவுடைய வேறு அமைச்சர்கள் இருக்காங்க. இப்போ தங்கம் தென்னரசு இருக்காரு, ஐபிஎஸ் சாமி வெயிட்டிங் ஃபார் ஜட்ஜ்மெண்ட். ஆனால் வேற அமைச்சர்கள் இருக்காங்க, KKS ராமச்சந்திரன் இருக்காரு. இப்போ அந்த இதுவும் வந்து இதே கிரவுண்ட்ஸில் போய் ஸ்டே கேட்டால் ஸ்டே கொடுத்துருவாங்களா? இல்லை, இது வந்து இண்டிவிஜுவலாக அவங்களோட கேஸோட ஃபேக்டை வச்சு அவங்க கேட்டிருக்காங்க. அதுவும் ஸ்டே பண்ணுறது எப்படி என்ன சொன்னான்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சூப்பர் ஃபாஸ்ட்டில் போயிட்டுருக்காரு. டெய்லி பாருங்கள், 3 நாள் முன்னாடி தான் ஐபிஎஸ் சாமி கேஸ் முடிஞ்சது. 4 நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட், மண்டே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறார். அந்த ஃபாஸ்ட்டாக போகும்போது நாட் ஈவன் சிங்கிள் டே கவுண்ட்ஸ்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லுவாங்க, 2 வாரம் நோட்டீஸ் போயிட்டு வரட்டுமே, எந்த பெட்டிஷன் போட்டாலும் நோட்டீஸ் போய் 2 வாரம் வரணும்னுவாங்க. இந்த விஷயத்தில் 2 வாரமே ஏன் ரொம்ப அதிகம்னு சொல்கிறேன்னா, 1 வாரத்தில் கேஸே முடிச்சிடுவாருன்னு சொல்லியிருப்பாங்க. இவர் ஒரே வாரத்தில் கேஸே முடித்து தீர்ப்பு கொடுத்துட்றாருங்க. 2 வாரம் தானே என்ன ஆக போகும்போது எல்லா கோர்ட்டுமே 2 வாரம் தானே ஸ்டே கொடுப்பாங்க. அது இண்டிவிஜுவல் கேஸுக்கு. பட் எல்லா கேஸுக்குமே ஏற்கனவே சேலஞ்ச் பண்ணி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சோமோட்டோவை எடுத்தது அவர் அதிகாரத்துக்கு மீறிய செயல்னு ஒரு கேஸ் போட்டாங்க. அதை சுப்ரீம் கோர்ட் விசாரிச்சு சந்திரசூட் அவர் தலைமை நீதிபதி சொல்லிட்டாரு, இந்த மாதிரி நீதிபதிகள்லாம் இருக்கிறதுனால தான் இன்னும் நீதித்துறை நல்லா இருக்கு, தேங்க் காடுனாரு. அந்த கேஸ் அப்போ சோமோட்டோவா விசாரிக்கிறதுக்கு ஒரு நீதிபதிக்கு உண்டான உரிமை அதிகாரத்தை சுப்ரீம் கோர்ட் உறுதி செஞ்சிச்சு. இதுதான் பண்ணலாம் நீங்கள் தாராளமானு. பட் இது இண்டிவிஜுவல் கேஸாக போகிறதுனால இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இன்னும் அடுத்தடுத்து ஒரு கேஸாக விசாரிக்க போகிறாரு. இவர் தான் விசாரிக்கணும்னு நம்ம சென்னை உயர்நீதிமன்ற இவரும் சொல்லிட்டார், உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்லிட்டாரு. ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தான் இந்த வழக்கெல்லாம் விசாரிக்கணும்னு சொல்லிட்டார். அதனால இனிமேல் அவர் தான் விசாரிப்பார். இப்போ அடுத்து பொலிட்டிக்கலாக போனோம் அப்படின்னா, நிறைய மாநிலங்களில் ஆளுங்கட்சியில் பல்வேறு நபர்கள் வந்து பாஜகவில் வந்து இணைஞ்சிட்டு இருக்காங்க. கமல்நாத் இன்று இணைவார், நாளை இணைவார்னு சொல்கிறாங்க. பட்னா அது நடக்கலை. ஆனால் இன்று விஜயதரணி அவர்கள் சிட்டிங் காங்கிரஸ் எம்எல்ஏ பாஜகவில் வந்து இணைந்திருக்கிறார். அவரால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு செல்வ பெருந்தகை இன்னொரு பக்கம் விமர்சனம் வச்சிருக்கிறாரு. ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் இந்த மாதிரி சிட்டிங் பதவியில் இருக்கவங்க அவங்கள வந்து பாஜக இழுக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? ஒரு நார்மலாக ஒரு கட்சிக்காரரை இழுக்க முடியாது. ஏன்னா அவங்கவுங்க வாழ்க்கை, அவங்கவுங்க ஃபியூச்சர், அவங்க ஒரு கட்சியில் இத்தனை வருஷமாக இருந்திருக்காங்க, அந்த கட்சியில் ஒரு உழைப்பு கொடுத்துருக்காங்க. அந்த கட்சியோட ஐடென்டிட்டி விட்டு இன்னொரு கட்சிக்கு போகிறதுன்றது வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் பண்ண மாட்டாங்க, பண்ண முடியாது. அதையெல்லாம் தாண்டி ஒரு சிட்டிங் எம்எல்ஏ இன்னைக்கும் அந்த கட்சியினால அந்த பதவியை அடைஞ்சிட்டு இருக்காங்க, அனுபவிச்சிருக்காங்க. அவங்க அங்கேருந்து வெளில வராங்கன்னா நீங்கள் கேள்வி மாற்றி கேட்கணும், எவ்வளவு மன உளைச்சல் அவங்களுக்கு இருந்திருக்கும். சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு கடன் தொலையில் இருந்தாருப்பா, தற்கொலை பண்ணிட்டாருப்பான்றதை விட பெரிய கோடீஸ்வரர் இருப்பா அவர் தற்கொலை பண்ணிட்டாருப்பான்னா எது பாதிப்பு அதிகம்? இல்லை, இவங்களையே ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க வாய்ப்புக்காக தானே வராங்க அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினா நீங்கள் எம்எல்ஏ கொடுக்கல, பிஜேபி எம்எல்ஏ கொடுக்குதுன்னா ஆப்பர்ச்சுனிஸ்டிக் அதானே. பிஜேபியில் எம்எல்ஏ கொடுக்குறாங்க, இவங்க கொடுக்கலாம். சிட்டிங் எம்எல்ஏங்க, எம்எல்ஏ இருக்கிறாங்க,
எனக்கு தெரிஞ்சு விஜயதரணி அவர்களுக்கு வந்து எம்எல்ஏ பதவி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவர் பதவி, இல்லைன்னா மந்திரி, இதான் மேக்ஸிமம் அவங்களால போக முடியும். அதுக்கு ஒரு அச்சாணியாக இருக்கிறது ஒரு எம்எல்ஏ பதவி. அந்த எம்எல்ஏ பதவியை தூக்கி போட்டு வராங்கன்னா எனக்கு இன்னும் அது இண்டிவிஜுவல் கோபம் மாதிரி தெரியல. அங்கே காங்கிரஸில் இருக்கிற சிஸ்டமில் ஏதோ கோளாறு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே காங்கிரஸில் ஏன் இன்னும் வந்து இத்தனை பேர் கட்டுக்கோப்பாக இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா, கிட்டத்தட்ட 2016 அப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவங்க கூட்டணியில் இருக்காங்க. திமுக கூட்டணி இருக்கும்போது திமுகவில் சேர்ந்து ஏதாவது கிடைக்குமா, ஒரு எம்பி கிடைக்குமா, எம்எல்ஏ கிடைக்குமா, எது கிடைக்கும், கவுன்சிலர் கிடைக்குமா, மண்டல் தலைவர் கிடைக்குமா, குழு தலைவர் கிடைக்குமான்னு ஏதாவது ஒரு இதில் இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதே மற்ற ஸ்டேட்டில் பாருங்கள், ஏன் அப்படி உதிரியாக போகிறாங்கன்னா காங்கிரஸில் இருக்க தலைமை சரியில்லை. அது எல்லாருக்கும் தெரியும். சோனியா காந்தி அவர்கள் இருக்கும்போது கட்சி அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ உடல்நிலை சரியில்லாதுன்னா அவங்க ஒதுங்கினதுனால அடுத்து பார்க்க வேண்டிய ராகுல் காந்தி சுத்தமாக அதை பார்க்க மாட்டார். அவரை பார்க்கவே முடியலன்னு பல காங்கிரஸ்காரங்க எங்கள்கிட்ட சொல்கிறாங்க. மோடி அவர்களோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, யார் வேணாலும் அவர் எப்போ வேணால் போய் பார்க்கலாம். இப்போ கூட அவர் சிஎம்மாக இருக்கும்போது சரி, பிஎம்மாக இருக்கும்போது சரி, செக்யூரிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் தான் இருக்கும்போது தவிர இந்த டைம் மேலே பார்க்க முடியாது. இப்போ உதாரணம், இவர் உதயநிதியே வந்து 10 மணிக்கு பார்க்குறாரு, 11 மணிக்கு பார்க்குறாரு, நைட்டு பார்க்குறாங்க, யாருன்னு எப்போனா பார்க்கலாம். ஆனால் அது மாதிரி ஒரு போக்கு வந்து ராகுல் காந்திகிட்ட இல்லை. அது எப்படி உதயநிதி அடிக்கடி பார்க்குறாருன்னு ஒரு விமர்சனம் இருக்கு. எப்படிங்க? இல்லை பிரதமர் உதயநிதி அவர் எப்படி பிரதமர் எப்படி பார்க்குறாருன்னா, உதயநிதின்ற மாதிரி பார்க்கல. அவர் வந்து சிஎம்மோட பையன் போது கலைஞர் மேலே பயங்கர மரியாதை வச்சிருக்காரு மோடி அவர்கள். அதனால பேரன் அந்த ஒரு அந்த பேக்ரவுண்டில் தான் பார்க்குறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, என்ன 6 மணிக்கு மேலே தேடாதீங்க, நான் மக்கள்கிட்ட வரமாட்டேன். இங்கே சில பேர் இருக்காங்க, இந்த தமிழ்நாட்டு அரசியலில் சில அமைச்சர் இருக்காங்க, 7 மணிக்கு மேலே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, காலைல 10 மணிக்கு மேலே ஒரு சாரை எழுப்பக்கூடாது, இந்த மாதிரிலாம் சில வாழ்க்கை முறை இருக்குது. அதில் மோடி அவர்கள் எப்படின்னா, யார் வேணாலும் எப்போ வேணாலும் பார்க்கலாம், அவருக்குன்னு ஒரு தனி ஒரு டைமே கிடையாது. அது மாதிரி ராகுல் காந்தி அவருக்கு இல்லை. ஒரு டைம் செட் பண்ணிவிட்டு அந்த டைம் மேலே பார்க்க முடியாது. அது வந்து ஃப்ரெண்ட்லியாக எல்லாரும் கூட எப்போ இருக்க முடியாதுன்றதுனால இவங்களோட கிரீவன்ஸ் அங்கே சேர்க்க முடியலன்னு எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, ஒரு கஷ்டம் அப்படின்னா என் பக்கம் இருக்கிற கஷ்டத்தை போய் இப்போ நான் சொல்லணுன்னா கூட தலைமையில் யாருமே இல்லை. கார்கே அவர்கிட்ட சொல்லணும்னா அவருக்கு வந்து பவர் இல்லை, அதனால் அவர்கிட்ட சொல்கிறது வேஸ்ட்டு. இப்போ விஜயதரணியர்லாம் வந்து ஏன் ஒன்றா எத்தனையோ முறை ட்ரை பண்ணியிருப்பாங்க ராகுல் காந்தி அவர்கள் பார்க்க முடியல. அதுதான் பிரச்சனை. இப்போ அதனால் என்னென்னா ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிகமாக இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் ஒன்றுமே இல்லை, கூட்டணி தான் இருக்குது. ஆனால் பல ஸ்டேட்டில் ஓஹோன்னு இருந்த காங்கிரஸ் கட்சி இப்போ அப்படியே டெசிக்னேட் ஆகி அப்படியே கீழே வர அவங்களால என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்தது என்ன பண்ணுறது? எல்லாரும் 50 வயசு இருக்கவங்களாம் அடுத்த இன்னொரு 15-20 வருஷத்துக்கு அரசியல் பண்ணணும்ல. இல்லை, தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட முடியுமா? 18 எம்எல்ஏக்கள் மேலே இருக்காங்க, 9 எம்பிக்களுக்கு மேலே இருக்காங்க. டெக்னிக்கலாக பார்த்தா ஆன் நம்பர்ஸ் வந்து அவங்க தான் 3வது பெரிய கட்சி தமிழ்நாட்டில். அது நான் சொல்லிட்டேன், எல்லாமே திமுக போட்ட கைங்கரியம் தானே. திமுக இல்லைன்னா அவங்க இல்லைல்ல. அதனால இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இருக்கிறவங்க இங்கே இருக்கிறவங்க அப்படியே ஒட்டிக்கிட்டே போயிடலாம் திமுக கூட, நம்ம கட்சிக்காரனும் அப்படியே சார் நம்ம இருக்கணும் அப்படின்றாங்க. நான் சொல்கிறது, எங்கே அடுத்த ஆட்சி பிடிக்கும்னு ஒரு இதுவோட இருப்பாங்க. ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ்னா ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற கட்சி, ஆட்சியில் இருந்த கட்சி, அங்கே இந்த மாதிரி ஒரு ஒரு சுணக்கம் வந்ததுன்னா கட்சியில் நம்மளால் எப்படி இங்கே நீடிக்க முடியும்? நமக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்குல்ல. சிந்தியா எப்படி வந்தார்? இவங்க எதுக்குன்னா அடுத்த இன்னொரு 15-20 வருஷத்துக்கு ஒன்றுமே இல்லை காங்கிரஸில். இனிமேல் காங்கிரஸ் எந்திரிக்காதுன்ற முடிவுக்கு கமல்நாத் போன்றவரே வந்துட்டாங்க. நிறைய பேர் வெளில சொல்லாமல் இருக்காங்க, மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளில சொல்ல முடியாது அப்படின்னு இருக்காங்க. நிறைய பேர் இப்போ வந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி பலனை அனுபவிச்சுட்டு போகிறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்கிறேன், இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிலேருந்து நிறைய பேர் வருவாங்க. சஸ்பென்ஸோடு வைக்கிறீங்க. நீங்கள் பாருங்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து நிறைய பேர் விலகி வருவாங்க. நீங்கள் வந்து ஐஎன்டிஏ கூட்டணி வந்து பலவீனமாக இருக்குது, அது கூட்டணியே இல்லை அப்படின்லாம் அவங்க தலைவர்கள் விமர்சித்தாங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், ஆம் ஆத்மி வந்து டெல்லியில் வந்து காங்கிரஸும் அவங்களும் வந்து ஒரு உடன்பாடுக்கு வந்துட்டாங்க. ஹரியானா, டெல்லி போன்ற இடங்களில் வந்து சீட் ஷேரிங்கே வந்து முடிஞ்சிருச்சு. யூபியில் அகிலேஷ் யாதவோட 17 சீட்டு காங்கிரஸ் வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து இருக்கலே பெரிய மாநிலம் யூபி, அங்கே ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. ஆம் ஆத்மி சேராது அப்படின்னீங்க, ஆம் ஆத்மி கூட சீட் ஷேரிங் முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு பலமான ஒரு ஃப்ரெண்டாக ஐஎன்டிஏ மூவ் ஆகுதுன்னு ஏன் சொல்லக்கூடாது? இவர் அகிலேஷ் யாதவ் எப்படி சொன்னார், அந்த கூட்டணி எப்படி உருவாக்குனார்? லிட்டரலாக சொன்னால் கத்தி எடுத்து இங்கே வச்சுட்டு நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே வந்தால் வரலாம் போ அப்படி தானே சொன்னார். அப்படி தானே போய் சேர்ந்தாங்க. நீங்கள் இதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் யாத்திரைக்கு வருவேன், இல்லைன்னா நீங்கள் யாரும் நான் யாரும் தானே சொன்னார். சொல்லுங்கள், இவ்வளோ தூரம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அப்போ எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சுன்னு பாருங்கள். சரி, மிரட்டி வர வச்சுட்டாரு, ஓகே, அந்த தொகுதி கொடுத்துட்டு எப்படியோ வந்துட்டாங்க. சரி, வந்துட்டாங்க. உங்கள் இது ஆம் ஆத்மி பார்ட்டிலையும் அதே மாதிரி உடன்படிக்கை ஏற்பட்டுச்சு. நான் தான் உங்களுக்கு முதலே சொன்னோம், இவங்க பிரியணுன்றது நாங்கள் சொல்லலைங்க, நாங்கள் இவங்க சேர முடியாதுன்னு சொல்கிறோம். சேர முடியாதுன்னு அப்படி சீட் ஷேரிங் இல்லை,
இவங்க என்ன சேர்ந்தாலும் தொண்டர்கள் ஒத்துக்க மாட்டாங்க. நாங்க இவங்க சேர முடியாதுன்னு சொன்னீங்க, ஆனா சேர்ந்து காட்டிட்டாங்கல்ல. நான் சொல்றது சேர முடியாதுன்னா, நிதிஷ்குமார் வெளியில வருவாருன்னு நாங்க சொல்லல, வருவார் நான் எதிர்பார்க்கவும் இல்லை. அது அவரோட இது சீக்கிரம் வந்துட்டார். நாங்க சொல்றது என்னன்னா, கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் சேர்ந்து கைகோத்து நிக்கிறத கேரளால எப்படி மக்கள் தொண்டர்கள் ஏத்துப்பாங்கன்னு சொன்னேன். பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டியை சொல்றோம். அதை தான் இங்கேயும் வரப்போகுது. ஆம் ஆத்மி சொன்னீங்களே, டெல்லியில எது பிரதான கட்சி? ஆம் ஆத்மி. அதுக்கு இப்போ ஈக்குவலான எதிர்கட்சி யார்? ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சி பிஜேபி. அங்க ஆட்சியில் இருந்த கட்சி எது? காங்கிரஸ். அப்போ 3 தானே ஃபைட் பண்ணணும். இப்போ இது 2 ஒன்னா சேர்ந்துச்சுல. காங்கிரஸ் கீழே இருக்கும். போன வருஷம் வரைக்கும் ஆம் ஆத்மி கட்சியினால பாதிக்கப்பட்ட காங்கிரஸ் தொண்டை என்ன பண்ணுவான்? ஏத்துப்பானா? ஏத்துக்க மாட்டான். மேலளவு தான் இருக்கும். நாங்க சொன்னது பிரிஞ்சு போவோம்னு சொல்லல, கூட்டணி எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருந்தா கூட தொண்டர்கள் சேர மாட்டாங்க. இப்ப கம்யூனிஸ்ட் அங்கே சொல்லிட்டாங்க, நாங்க சேர போறது நான் தனியா நிக்க போறோம்ன்றாங்க. அங்க தனியா நிக்கிறாங்க. எல்லா இடத்துல தனியா. வெஸ்ட் பெங்கால்ல வராதுன்ட்டாங்க. வெஸ்ட் பெங்கால் எங்கிட்ட வராது அப்படின்ட்டாங்க. வெஸ்ட் பெங்கால் என்ன பண்ணுவாங்க இப்போ? அது இல்லையா? யூபியில 15, 16 தொகுதி, 17 தொகுதி கேட்டிருக்காங்க. 17 தொகுதியுமே வந்து எனக்கு தெரிஞ்சு அது அதிகம்னு சொல்ற சமாஜ்வாடி கட்சி எத்தனை பேர் இருக்காங்க? இன்னைக்கால ஒரு தலைவர் சொல்லியிருக்காரு, 17 சீட்டு கொடுக்கறதுலாம் காங்கிரஸுக்கு வேணும், வேஸ்ட். அதுக்கு மேக்ஸிமம் 10 கொடுத்துருக்கலாம். இப்ப ஒரு கமெண்ட் ஒண்ணுனா வர்றது என்னன்னா, இது தொண்டர்கள் மத்தியில பாதிக்கும். ஏன்னா அவர் இதுல பண்ணார், ராஜஸ்தான்ல பண்ண வேலை இருக்குல்ல, மத்திய பிரதேச ராஜஸ்தான் அவர் பண்ணார்ல, வரேன்னு சொல்லிட்டு எவ்வளவோ கேட்டு இவங்க காங்கிரஸ் ஏத்துக்கல, காங்கிரஸ் அவங்களுக்கு கொடுக்கல. அந்த கோபத்தை இங்க காட்டுவாங்க இப்போ இந்த தொண்டர்கள். இதெல்லாம் ஒண்ணுன்னா வரும். நான் என்ன சொல்றேன்னா, எத்தனை கூட்டணி சேர்ந்தாலும் சரி, மோடி அவர்கள் மீண்டும் முதல்ல பிரதமர் ஆவார்ன்றது வந்து சாதாரணமா போற போக்கில் இப்போ எல்லாருமே சொல்ற விஷயம். அது ஒரு மிகப்பெரிய வெற்றியா தான் நான் பாக்குறேன். 3வது முறையாக கன்சிக்யூட்டிவா ஆன்டி இன்கம்பன்சி இல்லாம ஒரு வந்து பிரதமரா வராரு, அதுவும் அதிக சீட்டுகளோட வருவாருன்னு சொல்ற பேச்சு, டாக்ஸ்னுவாங்கல்ல, அதுவே எனக்கு தெரிஞ்ச பெரிய விஷயமா இருக்கு. அந்த டாக்ஸ் இப்போ திமுக இல்லையே. திமுக என்ன சொல்றாங்க? இந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குப்பா, இல்லைன்னா திமுக ஒன்றும் வராது அப்படி தானே பேசுறாங்க. திமுக அப்படி பிச்சுட்டு வரலாம் சொல்லல, கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு அதனால வரும், வேற வழி இல்லாம அப்படின்றாங்க. அது சட்டசபை எலெக்ஷன்ல இப்பவே தெரிஞ்சு போச்சு இவங்க ஜெயிக்க போறது இல்லைன்னு. அந்த மாதிரி அங்க ஆன்டி இன்கம்பன்சி சுத்தமா இல்லாத இருக்கிறதே பெரிய வெற்றியா நான் பாக்குறேன். ஆனா இங்க 2024 வந்து யார் ஜாஸ்தியா ஜெயிப்பான்னு அந்த கருத்து கணிப்பு எல்லாத்துலயுமே டிஎம்கே அலைன்ஸ் தானே லீடிங்ல இருக்காங்க. இப்போ அவங்க திமுக அலைன்ஸ் தான் ஒன்னா இருக்கிறதுனாலங்க, எல்லாரும் ஒன்னா இருக்கிறதுனால அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு கணக்கு தானே. இவங்களுக்கு 25%, காங்கிரஸ்க்கு ஒரு 3, இவங்களுக்கு 1, இவங்களுக்கு 2, அப்படி போட்டு பார்த்தா ஒரு 38 வருது அவங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்றாங்க. பட் அந்த கூட்டணின்றது கூட்டணியா? அது கூட்டணியா உண்மையிலேயே? மதிமுக இருக்க அவங்க துரை வைகோ சொல்றாரு, சீட்டே கொடுக்கலாம்னு பரவாயில்ல, அறிவாளி எங்காவது நாங்கள் மூலையில் உட்காந்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு கூட்டணியா? அது கூட்டணியில் என்ன? எவ்வளோ கொடுக்க போறீங்க? 3, 2 இப்படி தானே பேசுவாங்க. நான் சும்மா வந்தேங்க, சீட்டே கொடுக்கலாம் பரவாயில்லைங்க, நான் இங்கே விட்டு போக மாட்டேங்கன்றது சீட்டு. அது கூட்டணியா? அது கிடையாது. அப்புறம் திருமாவளவன் என்ன இருந்தாலும் கண்டிப்பா அவர் மட்டும் தான் தனியாக நிற்பார். எனக்கு தெரிஞ்சு அவர் தான் சின்னத்தில் நிற்பார். அவர் எத்தனை சீட்டு வாங்கினா கூட வரவங்களாம் எல்லாருமே இதுதான், உதயசூரியன் தான். மதிமுகவுக்கு ஏற்கனவே எம்பியே கிடையாது, இப்போ எம்பி கிடையாது, இனிமேல் வந்தாலும் எம்பி கிடையாது, எல்லாம் சின்னத்தை நிற்க போறதில்லை. இது ஒரு கூட்டணியாங்க. அது வந்து ஒரு நிலை வித்வான்கள்லாம் என்ன ஒன்னா சேர்ந்து இருக்கிற மாதிரி. அதை ஒரு கூட்டணியா சொல்லக்கூடாது. கூட்டணின்னா கொஞ்சம் பேரங்கள் இருக்கணும். அது எதுவுமே இல்லையாங்க. காங்கிரஸும் பாருங்க, 21 12, 13, 14 கட்சியில 7வது கொடுங்க 8வது கொடுங்கன்னு அவங்கள போய் நிற்க போறாங்க. காங்கிரஸ் வெளில வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க இதை விட்ட வழி இல்லை. அகில இந்தியத்துக்கு தான் இந்த எம்பி வேணும். நான் போனதே சொன்னேன், 53க்கு 44 வித்தியாசம்னா 8 எங்க இருந்து போயிருக்குன்னா தமிழ்நாட்டில் தான் போயிருக்கு. இந்தியா முழுக்க ஒரு சேஞ்ச் இல்லை காங்கிரஸ்க்கு. 2014 ராகுல் காந்தி என்ன வாங்கினாரோ அதை 2019 வாங்கினாரு. ஒரு 8 சீட் எக்ஸ்ட்ரா வந்தது. என்னன்னு கேட்டா நம்ம சென்னையில இருந்து, இதுல இருந்து, தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கு. ஸோ அதனால ராகுல் காந்தினால கட்சி வளரல இந்தியா முழுக்குன்னு சொல்றேன். இன்னொரு பக்கம் விவசாயிகள் போராட்டம் 2.0 அது வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு எம்எஸ்பி கொடுக்கறதுல என்ன கஷ்டம் மத்திய அரசு? எம்எஸ்பி எத்தனைக்கு கொடுக்கறது? இல்லை, ஏற்கனவே 28 பொருட்களுக்கு மத்திய அரசு வந்து எம்எஸ்பி எவ்வளவு இருந்தது? முதல்ல வரும்போது 8 இருந்தது. மோடி அவர்கள் வந்து தான் 21 கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 13க்கு கொடுத்துருக்காரு. இதுக்கு மேல அவங்க கேட்குற 44 கொடுக்கணும்னு வச்சுங்களேன். நம்மகிட்ட நிதி கிடையாது. நாங்க மட்டும் இல்லை, யார் வந்தாலும் கிடையாது. எங்க அண்ணாமலை தலைவர் அண்ணாமலை கூட சொல்லியிருக்காரு பாருங்க, மாநில தலைவர். அத்தனை பேருக்கும் கொடுக்கணும்னா 44 லட்சம் கோடி வேணுமா? இத்தனை எம்எஸ்பி கொடுக்கணும்னு சொன்னா 44 லட்சம் கோடி வேணும்னு கேட்கிறாரு. நம்மளோட மொத்த பட்ஜெட் 42 கோடி, 43 லட்சம் தான். எங்க இருந்து கொடுக்கறது? குறைந்தபட்ச விலைன்றது வந்துங்க எப்படி நீங்க எல்லாத்துக்கும் நிர்ணயிக்க முடியும்? எல்லாத்துக்கும் நிர்ணயிச்சுட்டு அப்புறம் என்ன ஆகுறது?
எல்லாத்துக்கும் நிர்ணயிச்சிட்டா இப்போ கவர்மெண்ட் என்ன ஆகும்? குறைந்தபட்ச ஆதார விலைன்னா என்ன? குறைந்தபட்ச ஆதரவு இல்லைன்னா என்ன? மக்களுக்கு தெரியணும்ல. நான் சொல்ற ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு வெங்காயம் எடுத்துக்கிறீங்க, இல்லை ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். வெங்காயத்துக்கு வந்து இல்லைங்க, நாளையிலேருந்து ஒரு கிலோ வெங்காயம் 100 ரூபாங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. பண்ணிடுறீங்களா? ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா 15 ரூபா கிடைக்கும். சில சீசனில் தான் 100 ரூபாய் கிடைக்கும், பல சீசனில் 15 ரூபாய் கிடைக்கும். நம்ம 100 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க வச்சு பேச்சுக்கு, நேராக இங்கே நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. யார்? விவசாயிகள் மட்டும் கொடுத்துருவாங்க. வெளியில் 15 ரூபாய் கிடைக்கும். அப்போ நான் 100 ரூபாய்க்கு வாங்கி ஜனங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறது? 15 தான் கொடுக்க முடியும். ஏன்னா 15 ரூபாய் வெளில கிடைக்குது. அப்போ 85 ரூபா ஒரு பொருளுக்கு நஷ்டமாச்சுன்னா 44 லட்சம் கோடி நஷ்டமாகும். அதனால தான் மோடி அவர்கள் என்ன பண்ணாங்க, இன்றியமையாத எசென்சியல் கமாடிட்டிஸ்ன்றாங்களே, அதுக்கெல்லாம் கொடுத்துட்டாரு. எல்லாத்துக்கும் கேட்டால் எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது. இதை இப்போ கேட்குற நேரமா? ஒரு பொருள் கேளுங்க, ஒரு பொருளுக்கு மட்டும் கொடுங்கணும், இல்லை 44 கொடுங்க அப்படிங்கிறது வீம்பு. ரெண்டாவது வந்து வரும்போதே எல்லாம் ரெடியாக பேக்கெட்டோட ரெடியாக வந்து நிற்கிறீங்கன்னா அது போராட்டம். அது இப்போ நம்ம செய்திகளை தொடர்ச்சியாக பார்க்குறோம். பால் விலை கம்மியாச்சுன்னா பாலை தூக்கி ரோட்டில் ஊற்றுறது, தக்காளி விலை கம்மியாச்சுன்னா 2 கிலோ இருந்துச்சுன்னா அதை தூக்கி குப்பையில் போடுறது. பாருங்கள் இவ்வளோ கொட்டி இருக்கும், தக்காளியை கொட்டி விவசாயிகள் போராட்டம்னு நம்ம வருஷம் வருஷம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். எல்லாத்துக்குமே அடிப்படையான பிரச்சனை வந்து அதுக்கு வந்து ஒரு அடிப்படை ஆதார விலை வந்து கிடைக்கல அப்படிங்கிறது தானே. ஸோ அப்படி கொடுக்கறது மூலியமா அது தடுக்கப்படும்ல. அடிப்படை ஆதார விலைன்றது கண்டினியூஸாக இருக்கும், 5 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும். விலை ஏற்றம் இறக்கம் இல்லாத ஒரு பொருட்களை தான் அது கொடுக்க முடியும். நீங்கள் சொல்கிற பாலை கீழே கொட்டுறது, தக்காளி கீழே கொட்டுறது, பச்சை மிளகாய் கீழே கொட்டுறதெல்லாம் அந்தந்த சமயத்தில் ஏற்படுற ஃப்ளக்சுவேஷன்ஸ். திடீர்னு பார்த்தா தக்காளி 100 ரூபான்றாங்களா, அடுத்த ஒரே மாதத்தில் போனால் 8 ரூபான்றாங்க. ஏன் யாரால இது இப்படி ஆகுது? இதுக்கு தாங்க ஒரு தீர்க்க தரிசனமாக ஒன்று பண்ணார். 3 சட்டம் கொண்டாந்துரல. அது யாராவது படித்து கூட பார்த்தாங்களா? மனவேதனையோட சொல்கிறேன். இங்கே இருக்கிற பல பேர் படித்தவங்களே அந்த சட்டத்தை 3 சட்டம் என்ன சொல்லுதுன்னா படித்து பார்த்தாங்களா? அதுதான் நீங்கள் சொல்கிறதுக்கு உண்டான வழி கொடுத்துச்சு. ஒரு மூலையில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சாதாரண விவசாயி, தக்காளி விற்கிற விவசாயி இன்னைக்கு எவ்வளோ விலைன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து விலையே போலப்பா 3 ரூபா தான்னா, அந்த தக்காளி விற்கிற விலையை நேரடியாக இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் ஒருத்தர் நேரடியாக தொடர்பு கொண்டு அப்படியே அவர் வாங்கிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக டேக்ஸ் எதுவுமே கிடையாது, என்ட்ரி டேக்ஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எந்த ஸ்டேட்டும் கேட்கவும் முடியாது. அதில் கொடுத்தாரு. நீங்கள் அழகாக இதை பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த ஒரு 15 ஏக்கரா ஒருத்தட்ட கொடுத்துரு, அவங்க விலையை வச்சு கொடுப்பாங்க. அந்த இடத்துல நீயும் வேலை செய்யினாரு. அந்த சட்டத்தை கொஞ்சம் படித்து பார்த்தா நீங்கள் சொன்ன எல்லாத்துக்கும் விளக்கு வந்ததுங்க. பாலை கொட்ட மாட்டாங்க, தக்காளி கீழே கொட்ட மாட்டாங்க, எல்லாம் இருக்கும். அதுக்கு எடுத்தாங்கல்ல. ஆனால் அது திரும்ப பெற்று நீங்கள் எங்க மிகுந்த வேதனையோட திரும்ப படுறேன்னு சொன்னார். அவர் இந்த சட்டம் எவ்வளவு நல்லதுன்னு தெரியும். ஆனால் இவங்க பண்ண அட்டுழித்தினால, அதுவும் யாரு? குறிப்பா பஞ்சாப் அண்ட் ஹரியானா, அவங்க அதை எதிர்க்கிறாங்க. சும்மா சும்மா சொல்லி பாருங்க, ஏன் எதிர்க்கிறாங்க அவங்க? மண்டி தரகர் இருந்தால் அவங்க வேலை செய்ய முடியும், தரகர் இல்லைன்னா அவங்க வேலை கிடையாது. நேராக இங்கே நம்ம தூத்துக்குடிலேருந்து ஒருத்தர் ஸ்ட்ரைட்டாக பஞ்சாபில் கூப்பிட்டு எனக்கு 1 டன் பாஸ்மதி ரைஸ் வேணும்னு கேட்டால் வச்சுங்க, அடுத்த நாள் கால் லாரியில் வந்துடும். இப்போ நீங்கள் வாங்க முடியாது. வர்ற வழியில் டேக்ஸு, எங்கேருந்து வர்ற, எப்படி வர, எப்படி கொடுத்த, எது கொடுத்த, ஏகப்பட்ட பிரச்சனை. அப்படி 1 டன் ஒரு வியாபாரிங்க வாங்கிட்டாருன்னா அங்கே என்ன விலை இருக்கும்? இன்றைக்கி 65 ரூபாங்க கிலோ அப்படிங்க போகிற விலைன்னா, இவர் முன்ன பின்னே பேசி 60 ரூபாய்க்கு வாங்கிடுவார். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? 60 ரூபாய்க்கு வாங்கிட்டு கோடவுன், ஒவ்வொரு வீட்லேயும் 3 ஏக்கர் கோடவுன் வச்சுட்டு, தூத்துக்குடிலேருந்து யாராவது கேட்டாங்கன்னா 100 ரூபாய்க்கு கம்மியாக கொடுக்காத, சிண்டிகேட் 100 ரூபா. அப்போ இந்தியா முழுக்க பாஸ்மதினா 100 ரூபாப்பா. 40 ரூபா எங்கே போகுது? அந்த 40 ரூபா பார்த்துட்டு தான் சட்டத்தை கொண்டு வந்தார். ஸோ டைரெக்டாக இது வந்து விவசாயிகளுக்கு போல, நடுவில் இருக்கவங்களுக்கு தான் இவங்க வாங்கிக்கிட்டு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இது நடத்துறது முழுக்க முழுக்க வந்து எலெக்ஷனுக்காக தான். இது வந்து அவங்க தன்னிச்சையெல்லாம் பண்ணல, இது எல்லாமே ப்ரொவோக்ட் அண்ட் ப்ரொமோட்டட். இது வந்து யாருமே ஃபண்டிங் எங்கேருந்து வருதுன்னு தான் காமிச்சாங்களே. ஒரு ட்ரக்கு ஃபுல்லாக வந்து மது பாட்டில் உள்ளே எகிரி குதிக்காமல் சாப்பிட்றது, மேலே ஏறி உட்காந்து பென்ஸ் காரில் உட்காந்து பேவ படிக்கிறது, இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கும். அங்கே நடக்கிறது என்ன பண்ணல. சாரி சார், அந்த மது அது வந்து இந்தியா டிவின்னு நினைக்கிறேன், அவங்க வந்து ஃபேக்ட் செக் பண்ணி போட்டாங்க. அது வந்து அந்த வீடியோ இல்லை அப்படின்னு. இது இல்லை, நான் சொல்றது முன்னாடி பண்ணது. இதுக்கு முன்னாடி 2021 பண்ணாங்கல்ல, அப்போ எல்லாம் பார்த்தாங்கல்ல. அங்கே எது காலிஸ்தான் கொடி போய் இதில் ரெட் ஃபோர்ட்டில் வச்சிங்க? அப்போ உங்கள் எண்ணம் என்ன? உங்கள் எண்ணம் என்ன? நான் என்ன சொல்ல, லக்ஸரியாக இருக்காங்களா இல்லையா? டென்ட்டு போட்டு நீட்டாக எந்த விவசாயி, நம்ம ஊர் விவசாயி போராடுறாங்களா? அப்படி போராடுறாங்களா? இன்னொரு விமர்சனம் சொன்னாங்க, ஏன் அவங்க டெல்லி உள்ள வரும்போது ஏன் வேணான்றீங்க, ஈட்டிலாம் வச்சு பண்ணுறீங்களே அப்படிலாம் சொன்னாங்க தெரியுங்களா? அவங்க டெல்லி உள்ள விடணுமா? அவங்க நோக்கம் என்ன தெரியுங்களா? இப்படி சொல்லி டெல்லி உள்ள வந்துடணும். டெல்லி உள்ள வந்துட்டீங்கன்னா அங்கே என்னென்ன பாதிக்கும் தெரியுங்களா? அயல்நாட்டு தூதரகங்கள்லாம் அங்கே இருக்குது. டெல்லி கேபிட்டல், சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட், எல்லா மந்திரிங்க, நீதிபதிகள் எல்லாரோட வீடும் அங்கே இருக்குது. இவங்க உள்ளே போனாங்கன்னா ஸ்தம்பிச்சு போய் வச்சுங்க டிராஃபிக்கில். ஒரு நாள்
நியூயார்க் டைம்ஸில் வரும், மோடி எதிர்த்து ஸ்தம்பித்தது டெல்லி, வலுக்கிறது அப்படின்னு ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் மோடி அவர்கள் பேரை குறைக்கணுன்றதுக்காக உள்ளே போகணுன்றாங்க. அதை அலோவ் பண்ணணும்னு இங்கே இருக்கிற கட்சிக்காரன்னு சொல்கிறாங்க. நான் ஒரே வார்த்தை திருப்பி கேட்குறேன், எனக்கு நாளைக்கு பெர்மிஷன் கொடுங்க. எங்கிட்ட ஒரு 1000 பேர் விவசாயிகள் இருக்காங்க, சரி என்ன விவசாயி விட்டுங்க, நம்ப மாட்டாங்க. நான் வக்கீலுங்க இருக்காங்க 1000 பேர், கோரிக்கை இருக்குது எங்களுக்கு, நாங்கள் நேராக நாளைக்கு முற்றுகிறோம், நாளைக்கு இதை தலைமை செயலகத்தை விடுவீங்களா? நான் செங்கல்பட்டுலேருந்து வந்துட்டு இருக்கேங்க, என்னை எங்கே அரெஸ்ட் பண்ணுவீங்க? கிட்ட வர வச்சு, மெரினா கடற்கரை வர வச்சு, அண்ணா சமாதி கிட்ட அரெஸ்ட் பண்ணுவீங்களா? கிண்டியில் அரெஸ்ட் பண்ணுவீங்க என்ன? ஏன், என்ன காரணம் சார்? இத்தனை பேர் போக முடியாது சார். ஏன்னா நீங்க போனா போக்குவரத்து நெரிசலாகும், சிஎம் பிரச்சனையாகும், சிஎம் பார்க்கும்போது அப்படி ஸ்தம்பிச்சு போகும். இதானே அதுன்னு இங்க மட்டும் பொருந்துது, அங்க பொருந்துல. ஒரு உதாரணம் வேணுங்களா? மாற்றுத்திறனாளிகள் சும்மா தானே போராட்டம் பண்ணாங்க, அவங்களை தூக்கிட்டு எங்க விட்டீங்க? கிளம்பக்கத்து வீட்டுல நியாயமா அது? இவங்களாவது விவசாயிகள், மாற்றுத்திறனாளிகள் பாவம், அவங்கள கொண்டு போய் அங்க விட்டீங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா மட்டும் தலைமை கட்சிக்கு எந்த பிரச்சனை வந்துடக்கூடாது, அரசுக்கு எந்த பிரச்சனை வந்துடக்கூடாது, வெளியில மீடியாவுக்கு வரக்கூடாதுன்னு குண்டு கட்ட தூக்கிட்டு போயிடுறீங்க. அதே நம்ம நாட்டோட தலைநகரத்துல பிளான் பண்ணி வராங்க ஒரு விவசாயிகள், அவங்கள மட்டும் உள்ள விட்டுட்டு நீங்க உள்ள போய் டெல்லி ஃபுல்லா சுத்திட்டு வாங்க, நாங்க பாக்குறோம்னு வாங்கல. இதெல்லாம் என்ன மாதிரி இதெல்லாம் நடக்கட்டுங்க. இதெல்லாம் மோடி அவர்களோட வரலாறு, இதையெல்லாம் பார்த்து வளர்ந்தவர். இதெல்லாம் ரைட் டு ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இந்திய அரசியலமைப்பு வந்து அனுமதிச்சது தானே. இப்போ நம்ம ஜந்தர் மந்தர் இருக்கு, அங்க வந்து வழக்கமா வந்து நமக்கு வல்லூர் கோட்டம் மாதிரி அங்க ஜந்தர் மந்தர் இருக்கு, அங்க வந்து வழக்கமா போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ போராட்டம் பண்ணவே கூடாதுன்னு நம்ம சொல்லிட முடியாது. போராட்டம் பண்ணிட்டு தானே 5 மாசம் பண்ணாங்களே போன விவசாய சட்டத்துக்கு. யாராவது கேட்டாங்களா? அப்ப என்ன சொன்னாங்க தெரியுங்களா? இதே பத்திரிகைகள் தான் கேட்டாங்க, 3 மாசமா ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க, பிரதமர் பார்க்க மாட்டாரான்னாங்க. இப்ப என்ன சொல்றீங்க? அந்த மூலையில விட்டுருங்களா, அவங்க பாட்டு உட்காந்துட்டு போயிட்டோன்றீங்க. உட்காந்துட்டு போனோம்னா பிரதமர் வரணும்னுவாங்க, உட்காராதீங்கன்னா உட்கார கூட உங்களுக்கு உரிமை இல்லையான்னு கேட்பீங்க. இப்போ எதுக்கு ரப்பர் குண்டுலாம் வீசினாங்க? அன்னைக்கு அமைதியா போராடிட்டு போது சுட்டாங்களா? என்ன பண்ணாங்க அவங்க? அவங்களோட வேலை. இப்போ கடைசி அவங்க கோரிக்கையில் ஒரு நல்ல ஒரு கோரிக்கை எனக்கு தெரிஞ்சு பிடிச்சது ஒன்று, ஒரு விவசாயி சொல்றாரு, இவிஎம் மிஷின் தான் பயன்படுத்தணுமா, இது இவிஎம் இருக்கக்கூடாது, பேப்பர் தான் பயன்படுத்தணும். விவசாயிகள் கோரிக்கை பாருங்க. இது கன்காக்டர் நல்லா தெரிஞ்சு போச்சுங்க. இது கிளீனா, இது வந்து எல்லாரும் சேர்ந்து தான் இது பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இது எலெக்ஷனுக்காக. அவங்க எத்தனை ஒன்றா பண்ணட்டும், மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க எல்லா ஊர்லேயும். அதுவும் நார்த்லலாம் மக்கள் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காங்க. சவுத்துலேயும் கர்நாடகா. நீங்கள் இப்போ தனியார் தொலைக்காட்சி இப்போ முந்தானத்து பார்த்தேன், ஒரிசாவில் நவீன் பட்நாயக் வந்து 2 சீட்டோ 3 சீட்டோ 26 தொகுதி வந்து பிஜேபி. கர்நாடகாவில் 26 பிஜேபி. அந்த தனியார் தொலைக்காட்சி ஆதரவான தொலைக்காட்சி இல்லை, அவங்க போட்டாங்க. வெஸ்ட் பெங்காலில் 41% பிஜேபி, 31 மம்தா. இப்போ இன்னைக்கு எலெக்ஷன் வச்சிங்கன்னா ஆட்சியே பிடிச்சிடும் பிஜேபின்றாங்க. தமிழ்நாட்டை சும்மா ஒரு 7-8 கட்சி ஒன்றா சேர்ந்துக்கிட்டு பாசிச பாஜக நிதி கொடுக்கல, எனக்கு நீட்டு வேண்டாம், ஹிந்தி தெரியாது போடா, இந்த மாதிரி இன்னும் உருட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இத்தனை நாளாக ஒருத்தர் வந்து எந்த விதமான ஊழலும், ஒரு குற்றச்சாட்டு கூட இல்லாமல், ஒரு டெரரிசம் அட்டாக் ஒன்று இல்லாமல், மற்ற நாடுகள்லாம் பார்த்து நடுங்கிற மாதிரி ஒரு கண்ட்ரி வச்சுக்கிறாருன்னா அவர் நல்லவராக தான் இருக்க முடியும். இந்த பிரதமர் எங்களுக்கு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு தமிழ் தெரியாதுன்னு, தமிழ் வழக்கத்தை நிதி கொடுக்கல, எங்கே போனாலும் திருக்குறள் பேசுறாரு, இதெல்லாம் வெட்டியாக பேசுறது. அதெல்லாம் எங்கேயும் எடுபடாது. இல்லை, இந்த ஊழல்னு சொன்னீங்க. இப்போ ரொம்ப ரீசெண்டாக அந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸில் வந்து உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கியது. அதுதான் வந்து பாரு, ஊழலை வந்து அரசு கஜானாக்கு வராமல் இவங்க வந்து அவங்களுடைய கட்சி நிதியாக மாற்றிக்கிட்டாங்கன்னு அது ஒரு விமர்சனமாக இருக்கிறாங்க. அது உச்சநீதிமன்றம் வந்து சரிப்படுத்துறேன்னு தூக்கி கொண்டாடுறாங்க. ஊழல் என்னதுங்க எனக்கு தெரியல. ஊழல்னா, நான் படித்த ஊழல்னா என்ன? சட்டவிரோதமாக பணம் ஈட்டுவது. சட்டவிரோதமாக ஒயிட்ல வாங்குவாங்களா, செக் கொடுத்து வாங்குவாங்களா, கரப்ஷன், பிளாக்ல. அதுல எங்கேயாவது வந்து இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்களா? நீங்க கொடுத்த பணத்துக்கு இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்தாங்க எங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு? எலக்ட்ரல் பாண்ட்ல தான் இருக்கா? மக்களுக்கு தெரியட்டும், கேளு, நீங்க சொல்லுங்க. இல்ல அப்ப நான் சம்பாரிச்ச பணம் 1 கோடி ரூபாய் என்னோட லாபம், இந்த 1 கோடி நான் பிஜேபி கொடுக்குறேன். இது என்ன கரப்ஷன்? எப்படி வரும் கரப்ஷன்? ஆனா யார் கொடுத்தா? இப்ப குமரகுரு அவர்கள் கொடுத்தாருன்னா குமரகுரு அவர்கள் பேரு அந்த எதுவுமே தெரியாது இல்ல, யார் கொடுத்தானே தெரியாது இல்லையா? இதுக்கு மட்டும் இல்லைங்க, நீங்க இப்ப தேர்தல் நிதி கொடுக்குறாங்கல்ல, அதுல கூட ஆர்டிஐ வராதுன்னு தான் முதல்ல இருந்தது. இப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா டிரான்ஸ்பரன்சி இருக்கட்டும்னு. அதுல கூட எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அவங்க எல்லாரும் லீகலா மட்டும் பாக்குறாங்க, நாங்க பிராக்டிகலா பாக்குறோம் எல்லாருமே. இப்ப நானு பிஜேபி பணம் கொடுத்தா தப்பு இல்லை, வினோத் பிஜேபி கொடுத்தீங்கன்னு வச்சுங்க,
அது எல்லாருக்கும் தெரியும். ஆர்டிஐல கேட்கலான்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களோட நண்பர் ஒருத்தர் காங்கிரஸ் இருப்பாரு, ஓஹோ என்ன வினோத் அங்க பிஜேபிக்கு இவ்வளவு கொடுத்தியாமே அப்படின்னு கேட்பாரு. ஆமா, அப்ப எங்களுக்கு கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்பாரு. உங்களுக்கு தர்ம சங்கடமா இல்லையா? இது பிரைவேட், இது நான் என்னோட சொந்த இது. ஆனா அதே சமயத்துல வினோத் அவர்கள் அவரோட ஐடி ரிட்டர்ன்ஸ் இருக்கு பாருங்க, அதுல செக் கொடுக்குறீங்கல்ல, உங்க பேங்க்ல இருந்து போன பணம் எதுக்குன்னு கேட்பாங்க. நான் பிஜேபிக்கு ஃபண்டாக 10,000 ரூபாய் கொடுத்தேன் அப்படின்னு அதுல வரும். பிஜேபி கட்சி இருக்கு பாருங்க, அது தேர்தல் கமிஷன் கொடுக்குற அறிக்கை இருக்குல்ல, அதுல லிஸ்ட் ஆஃப் டோனர்ஸ் போட்டு உங்க வினோத்னு பேர் வரும். அவங்க என்ன சொல்றாங்க, அதெல்லாம் இல்ல மக்களுக்கு தெரியட்டோன்றாங்க. மக்களுக்கு தெரியணுன்றது எனக்கு தெரிஞ்சு கஷ்டமான விஷயம் தான். அது சொல்றது நல்லது இல்லைன்னா, குறிப்பா தொழிலதிபர்களுக்கு ரொம்ப கஷ்டம். இங்க ஆளுங்கட்சி இருக்கும்போது எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நாளைக்கு இன்னொரு கட்சி வச்சுங்க மிரட்ட மாட்டாங்க. அவருக்கு அவ்வளவு கொடுத்தல, சரி அவ்வளோ எதுக்கு? மக்கள் ரொம்ப சிம்பிளா சொன்னோம்னா, நம்ம தெருமுனை கூட்டம் போடுறாங்கல்ல, சார் ஏதாவது பணம் கொடுங்க சார், ஒரு சாதாரண ஒரு ஹார்ட்வேர்ஸ் கடையில் கேட்குறாங்க, அவர் அங்கேயும் பார்த்துட்டு 500 ரூபா கொடுப்பாரு கையில். அவங்க இன்னொரு கட்சிக்காரங்க வரும், எதிர்கட்சிக்காரங்க, அவங்க கேட்டால் அவங்க 500 ரூபா கொடுத்துருவாரு. இப்படி தான் இருப்பார். இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, 500 ரூபா கொடுத்துட்டு வெளில ஒட்டு, நான் இன்றைக்கு அதிமுகவுக்கு 500 ரூபாய்க்கு கொடுத்தேன்னு ஒட்டுன்னு வச்சுங்க. திமுக வர்றாங்க, ஆளுங்கட்சி என்ன அவங்களுக்கு 500 ரூபா கொடுத்தா ஆளுங்கட்சிக்கு 5000 கொடுக்க மாட்டியா? கொடுக்கலாம் உடச்சிடும் கதை சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்களா? இது வரக்கூடாது, பிரத்யேகமா இருக்கணுன்றதுக்காக தான் கொண்டு வந்தது. இவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்ல இல்ல அது பண்ணக்கூடாது, டிரான்ஸ்பரன்சி இல்ல, பாண்டா வாங்காதீங்கன்றாங்க. இப்போ பாண்டா வாங்கக்கூடாது, இப்போ நிதி வாங்கலாமா நாங்க எல்லா கட்சியும்? கிளாரிட்டிக்காக சொல்றேன். நிதி வாங்குறது எதுவும் தடை பண்ணலையே, அதே பாண்ட்ல வேணான்றாங்க. பாண்ட்ல டிரான்ஸ்பரன்சி இல்ல, யார் கொடுக்குறான்னு தெரியல, அனானிமஸா இருக்கு அப்படிங்கிற. இப்ப நிதியில கொடுத்தா அது ஆர்டிஐல வந்துருமா? இப்ப நிதி நாளைக்கு நாளைக்கு நிறுத்திட்டாங்க, எல்லாரும் நிதி வாங்க போறாங்க, எல்லா அரசியல் கட்சி வாங்க போறாங்க. ஒரு ஆர்டிஐல கேட்டு யார் உனக்கு நிதி கொடுத்தாங்க கேட்ட கொடுப்பாங்களா? இல்ல, அது தேர்தல் ஆணையத்துக்கு ஆண்டுக்கு வரவு செலவு கணக்கு நீங்க தாக்கல் பண்ணும்போது கொடுத்தானே இப்போ கொடுத்தானே இருக்கும். எல்லா கட்சியும் கொடுத்துட்டு இருக்கு. ஆமா, எல்லா கட்சியும் கொடுத்துட்டு இருக்கு. அதுல தெரிய வந்துரும்ல. எப்படி தெரியும் உங்களுக்கு? தேர்தல் ஆணையத்துக்கு நீங்க கொடுக்குறீங்களா, என்னன்னு கொடுப்பீங்க? எனக்கு வந்த தேர்தல் நிதி 1000 கோடிக்கு இருப்பீங்க. 1000 கோடி ஸ்பிளிட் அப் கேட்டீங்கன்னா இந்த ரூம் ஃபுல்லா பண்டில் தான் வைக்கணும் பேப்பர்ல எழுதுனா. ஏன்னா 1000 ரூபா ஒருத்தன் கொடுத்துருப்பான், 100 ரூபா ஒருத்தன் கொடுத்துருப்பான், 10,000 ரூபா ஒருத்தன் கொடுத்துருப்பான், 10 லட்சம் கொடுத்துருப்பான். எல்லாரும் பேரும் வந்துருமா உங்களுக்கு? அல்ல சரி, குறைந்தபட்சம் அதிகமா கொடுத்தவங்க 5 பேர். அது என்ன கணக்கு? அது முதல் 5 பேர் பந்தயமா? அது முதல் 5 பேர் சொல்லுங்க. அதுல இருக்கும்ல சார், அதுல நான் பாத்துருக்கேன். இல்லைங்க, தேர்தல் நிதி தான் இருக்கும். நிதி உங்க எப்படி டோனர்ஸ் லிஸ்ட் கொடுப்பீங்க? லிஸ்ட் கொடுக்க முடியாது, அது பிராக்டிகலா நாட் பாசிபிள். என்னன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு என்னன்னா, மல்டிநேஷனல் கம்பெனி அப்படியே கார்பரேட் கம்பெனிஸ் அப்படியே பணம் கொடுத்துட்றாங்கன்னு சொன்னாங்க, வாங்கிடும். இன்னொரு விஷயம், இது முதல் விஷயம் சொல்லிட்டுன்னா, ரெண்டாவது விஷயம் என்னமோ பிஜேபி தனியா போய் எலக்ட்ரல் பாண்டை வீட்டில் போய் தயாரிச்சு கொண்டு கொடுத்த மாதிரி சொல்றாங்க. பிஜேபி கொண்டு வந்த சட்டம் அருண்ஜேட்லி இருக்கும்போது கொண்டு வந்தாரு, இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம், இந்த மாதிரி நீங்க பாண்டா வாங்கிக்கலாம், கையில நீங்க போய் கேஷா கொடுக்குறது, செக் கொடுக்கலாம் வாங்காதீங்க, பேங்க்ல போய் எஸ்பிஐல போய் நீங்க ஒரு பாண்ட் வாங்கிக்கிங்க, 10,000 100 ரூபாய் ஆரம்பிக்குது, 10,000 ரூபாய்க்கு பாண்ட் வாங்கிக்கிங்க, அதுல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், திமுக, அதிமுகன்னு போட்டு அவங்களுக்கு அனுப்பிச்சிடணும், அந்த கட்சிக்கு அனுப்பிச்சிடணும். கட்சிக்கு நீங்க அனுப்பிச்சு கூட தெரியாது, கட்சிக்கு ஒரு பாண்டு வரும் 10,000 ரூபாய்க்கு, அந்த பாண்டை 15 நாளுக்குள்ளே கொண்டு போய் நேராக எஸ்பிஐ பேங்க்ல கொடுத்துடணும். அப்போ அந்த அக்கௌண்ட்ல இருந்து பணம் போயிடும். இதுதான் எலக்ட்ரல் பாண்டு சிஸ்டம். இப்போ அதை பண்ணாதன்றாங்க, இப்போ செக் கொடுக்க போறாங்க, அவ்வளவுதான். இது அடுத்த கேள்வி என்னன்னா, பிஜேபி மட்டும்தான் இதுல மிகப்பெரிய ஒரு தப்பு என்ன தெரியுங்களா? இந்த விஷயம் வந்த உடனே முதல்ல கண்டனம் தெரிவிச்சது வரவேற்றது யார் தெரியுங்களா? திமுக எவ்வளவு வாங்கியிருக்கு தெரியுங்களா? அதெல்லாம் எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல 285 கோடி. என்ன பிரச்சனைனா, 285 கோடி வாங்கினவங்க அது வரவேற்கிறாங்க. ஏன்னா வாங்கினது 1600 கோடி என்னாங்க. நான் என்னங்க 3 தப்பு தாங்க பண்ணேன், நீங்க 10 தப்பு பண்ணீங்கன்னா தப்பு தானே. நீங்க என்ன சொல்லிருந்தோம், எலக்ட்ரல் பாண்ட் வாங்காதீங்கப்பா, நீங்க தான் ரிசீவ் பண்றீங்க, நான் வாங்க மாட்டோம், அது அகைன்ஸ்ட் சொல்ல வேண்டியது தானே. 285 கோடி வாங்கிருக்கீங்க, மம்தா வாங்கியிருக்குது. இது இன்னொரு விஷயம் அதில் இருக்கு. நாங்க வாங்கின பணம் 1600 கோடியில 51% தான் எலக்ட்ரல் பாண்ட்ஸ், மிச்சம் 49 வேறு வகையில் அஃபிஷியலாக வாங்கணும். திமுக வாங்கியிருக்கு 91%. 285 கோடியில 91% த்ரூ எலக்ட்ரல் பாண்ட். அப்ப எலக்ட்ரல் பாண்ட் அதிகமா வரவேற்றது யாரு? திமுக தானே. இந்த அந்த மாதிரி ஒரு கட்சி உலகத்துல பாத்திருக்கீங்களா? அங்க வாங்கிட்டு அக்கௌண்ட்ல பணத்தை போட்டுட்டு முன்னாடி எலக்ட்ரல் பாண்ட் நாங்க தடை பண்றது வரவேற்கிறோம்னு சொன்னா, அப்ப திருப்பி கொடுத்தோம்ல 285 கோடியும் கொடுத்தாங்களா? எவ்வளவு தப்பு பாருங்க. நிறைய பேருக்கு திமுக பத்தியா வரவேற்றுச்சு எலக்ட்ரல் பாண்ட், கரெக்டுப்பா அப்படின்னா, அப்ப அந்த பணத்தையும் கொடுங்க. நாளைக்கு ஸ்டாலின் அவர்களை சொல்லுங்க, எலக்ட்ரல் பாண்ட்ல இருந்து வந்த பணத்தை அப்படியே நாங்க திருப்பி கொடுத்துட போறோம், அந்த டோனர்ஸ்க்கு திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லுங்க. சொல்லுவாங்களா?
இவ்வளோ ஒரு எலக்ட்ரல் பாண்டில் இவ்வளோ விஷயம் இருக்கு. நம்ம அது தெரியாம வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து குட்டி விட்டது பிஜேபி எதுக்கு அத்தனை இப்போ பிஜேபி அதிகமாக பணம் வச்சதுனால எங்களுக்கு சொல்றீங்க. ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால பணம் கண்டிப்பாக வரதான் செய்யும். திமுகவுக்கு வந்து போன 10 வருஷத்துல இந்த வரந்த நிதியை விட இந்த 2.5 வருஷத்துல எவ்வளோ வந்திருக்கு பாருங்க. அறிவாலயத்தில் அதிகமாக தான் வரும். ஆளுங்கட்சின்னா தேர்தல் நிதி அதிகமாக தான் வரும். உலகம் ஃபுல்லாக அப்படி தான் வரும். அது ஏன் உங்களுக்கு மட்டும் வருதுன்னா காங்கிரஸ் வாங்காத நிதியா? இது எல்லாமே பொய் பிரச்சாரங்கள். இது எல்லாம் எதுக்குன்னு கேட்டால் நம்மளை பிஜேபி எது நடந்தாலும் பிஜேபி குற்றம் சொல்லணும். தமிழ்நாட்டில் மட்டும்தான். இந்தியாவில் யாருமே பிஜேபி குற்றம் சொல்லலை. எல்லா நியூஸ் சேனல் எடுத்து பாருங்க, இங்கிலீஷ் சேனல் எல்லாமே எலக்ட்ரல் பாண்ட்ஸே வேணான்னு தான் சொன்னாங்கன்னு பேசுனாங்களே தவிர பிஜேபி எடுத்து ஒரு சதி பிஜேபி குட்டு வாங்கியது அதெல்லாம் ஒன்றும் சொல்லலையே. இந்த நேர்காணல இறுதியான கேள்வி, அந்த வாக்குச்சீட்டுன்னு பேசுனதால நேற்று முன்தினம் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் வள்ளூர் கோட்டத்தில் ஒரு போராட்டம் நடந்தது. அதில் வந்து மீண்டும் இந்த தேர்தல் வாக்குச்சீட்டு முறை வந்து அறிமுகப்படுத்தணும், இந்த தேர்தல் இயந்திரத்தில் எங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லை, ஒரு கருத்துக்கு மேலே நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கும் போராட்டம் கூட நடத்துவோம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து பேசியிருக்கிறார். மீண்டும் அதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ இருக்க இதில் ஏதாவது ஃபால்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவர் 2019 எம்பியாக ஜெயிச்சார்ல, அடுத்த நிமிஷம் சொல்லியிருக்க வேண்டிய வார்த்தை. அவர் உண்மையில நான் மதிச்சிருப்பேன், மிகப்பெரிய தலைவரை ஏற்றிருப்பேன். நான் ஜெயிச்சிட்டேங்க, ஆனால் இந்த ஜெயிச்சதெல்லாம் பொய், எனக்கு அவ்வளோ செல்வாக்கெல்லாம் கிடையாது, நான் ஒன்றுமே கிடையாது, எனக்கு இவ்வளோ பேர் யாரோ ஓட்டு போட்ட மாதிரி சொல்கிறாங்க, நான் மக்கள் தலைவரே கிடையாது, என்னை முதல்ல நான் ரிசைன் பண்ணுறேன், எனக்கு அப்புறம் அவர் வந்து வெற்றி அடைஞ்சால் சொல்லுங்கள், இல்லை பேலட் பேப்பரை கொண்டு வர சொல்லுங்கள், எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்னு இந்தியா முழுக்க சொல்லியிருக்கணும். இல்லை 2021 எல்லாம் ஜெயிச்சு சிஎம் ஆனதுக்கு ஸ்டாலின் சிஎம் ஆனவொடனே, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆனவுடனே இவர் பண்ணது தப்பு, இது முழுக்க ஃப்ராட் இந்த இவிஎம், அதனால தான் ஸ்டாலின் அவர்கள் வந்தார், இல்லைன்னா எங்கள் தங்க தலைவர் எடப்பாடி வந்திருப்பாருன்னு சொல்லியிருக்கணும். எல்லாம் முடிஞ்சு வீடெல்லாம் முடிஞ்சு எல்லாம் லாக் பண்ணிட்டு வெளில போகும்போது எனக்கு இவிஎம் வேணாம் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ செட் பண்ணிட்டாங்க. அதையும் சொல்லிடுறேன், என்ன அஜெண்டா செட் பண்ணிட்டாங்கன்னா பிஜேபி இஸ் கோயிங் டு ஸ்வீப் இந்தியா முழுக்க. அதுக்கு இப்போ என்ன சொல்கிறது? நல்ல காரணமாக யோசிச்சு சொல்லுங்கள். மோடி வந்து பொய் வாக்குறுதி நம்ப மாட்டான். இப்போ சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை அதெல்லாம் இல்லைப்பா, ஒரு சுவிட்ச் போட்ட இவிஎம் எல்லாம் மாறிடுமா? இவிஎம் மாறினா தான் மோடி அங்கே ஜெயிச்சாரான். இப்போ அதான ஒரே டிஃபரன்ஸ் இருக்க முடியும், வேறு என்ன இருக்க முடியும்? ஒரு காலத்தில் சொல்லலாம் கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சிட்டாங்க பண்ணுவாங்க தெரியுங்களா? ஏன்பா நீ நல்லவனாச்சு, நீ எப்படி தோத்த? எதிர்கட்சிக்காரன் கள்ள ஓட்டு போட்டான் பண்ணுவான். அப்போ பேலட் பேப்பர் இருக்கும்போது கள்ள ஓட்டுன்னு ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா? பேலட் பேப்பர் வந்ததுனாங்க கிட்டத்தட்ட 90 கோடி நம்ம இப்போ வாக்காளர் பட்டி, இது மொத்தம் 90 கோடி பேருக்கு பேப்பர். அதை இப்படி மடிச்சாதான் செல்லும் வாக்கு, இப்படி மடிச்சிட்டிங்கன்னா இந்த இங்கு மேலே பட்டுச்சுன்னா செல்லாத வாக்கு. அப்போ டிஸ்கிரிப்ஷன் வந்து எலெக்ஷன் ஆஃபீஸர் அவர் நினைப்பார், அப்படி பார்ப்பாரு, ஆளுங்கட்சி பார்ப்பாரு, போட்டுக்கலாமான்னு இப்படி தூக்கி போட்டுருவாரு. உடனே ஏஜென்ட்லாம் கத்துவாங்க, இது பூத் ரிக்கிங் நடக்கும், உள்ளே வந்து அடிச்சு கிடிச்சு உடச்சி கிடிச்சு நிறுத்திடுவாங்க, எலெக்ஷன் நிறுத்திடுவாங்க. அங்கே செல்லாத ஓட்டுன்னு சொல்லி சைடில் போட்டுருவாரு. அதை என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் கொடி தூக்கிட்டு போவாங்க, கோர்ட்டுக்கு போவாங்க, கோர்ட்டில் என்ன சில திருப்பி எண்ணுங்கிறாங்க, அந்த பேலட் பேப்பர்லாம் 1 வருஷத்துக்கு வச்சிருக்கணும். இதெல்லாம் பார்த்து வேணான்னு சொன்னால் இங்கே வந்தோம், இப்போ திருப்பி அங்கே போகணுன்னு எப்படி போக முடியும்? எப்படி இங்கே கன்னியாகுமரியில் இருக்க இவிஎம் மிஷினை கரெக்டாக செட் பண்ணி தாமரையும் செட் பண்ணிட்டா காஷ்மீரில் தாமரை வந்து இங்கே வந்துடுமா? இதெல்லாம் என்ன பேச்சுங்க? என்னென்னா திருமாவளவன் அவ்வளோ விவரம் தெரியாதவர் இல்லை, அவர் முடிவு பண்ணிட்டாரு நம்ம அடுத்த அறிக்கை ரெடியாக வச்சுக்க, என்ன பண்ணலாம், ஏன்னா கண்டிப்பாக ஸ்வீப் பண்ண போது ஏதாவது ஒன்று பண்ணணுமே, எடுத்து வச்சுக்க. இது கலைஞராக இருந்தால் சொல்லுவேன், இந்திய மக்கள் முட்டாளாகிட்டாருன்னு இவர் சொல்ல முடியாது. அதனால் இப்படி ஒரு பழியை போடுறோம் இவிஎம் மேலே. யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்களோ அவனை நம்மளை பார்த்து சிரிச்சுட்டு போவான், இவர் என்னப்பா இப்படி பேசுறாருன்னு. மோடி அவர்கள் எதிர்த்து ஓட்டு போட்டாங்க பாருங்க, அவங்கெல்லாம் அப்படி தான் ஜெயிச்சாரா அப்படின்னு போவான். இதுதான் ஒரு லாபமாக இருக்குமே தவிர இவிஎம் மிஷினாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை அவருக்கு தெரிஞ்ச சயின்டிஸ்ட் யாராவது கூப்பிட்டு வந்து வச்சு ப்ரூவ் பண்ணிவிட்டு இது தப்புன்னு சொல்லுங்கள். தப்புன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவர் வாங்கின சம்பளத்தை தான் திருப்பி கொடுத்துடணும். ஏன்னா இவிஎம்ல தான் ஜெயிச்சாரு, பணம் தப்பு தானே, இப்போ வாங்கினது தப்பு தானே, எல்லாம் கொடுத்துடணும் திருப்பி. நல்லா எல்லாம் செட் பண்ணி எல்லாம் வச்சுக்கிட்டு கடைசியில் வந்து அப்புறம் நாளையோட பதவி முடியுதுன்னும் போது இந்த பதவி வந்து இவிஎம் சரியில்லைன்னா எவ்வளோ தப்பு அது தமிழ்நாட்டை தான் கேட்டுட்டு இருப்பாங்க இன்னும். அதனால் இவிஎம் நம்ப தகுந்தது தான், அதில் எந்த பிரச்சனை இல்லை. ஃபாரினில் வந்து பேலட் பேப்பர் போடுறாங்கன்னா அது டிசிப்ளின்டான இது. அங்கே மொத்தமே 28, உலகத்திலே பெரிய நாடு 28 கோடி இருக்கிற நாடு இது நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, சைனா இல்லை, டெமோக்ராட்டிக் கண்ட்ரி யூஎஸ் தான். 28 கோடி, அதில் 18 கோடி வந்து மொத்த வாக்காளர்கள், ஓட்டு போடுறவங்க 15 கோடி. 15 கோடி வாக்காளர்கள் பேப்பரும் அப்படியே கரெக்டாக சீல் பண்ணுவான், கரெக்டாக உள்ளே போடுவான். பூத் ரிக்கிங் கிடையாது, பூத் ராக்கெட்டிங் கிடையாது, எதுவும் கிடையாது, நீட்டாக நடக்கும். 18 கோடி பேர் எட்டுறது ஈஸி. இங்கே 140 கோடி மக்கள் வச்சுக்கிட்டு எங்கே பார்த்தாலும் பிரச்சனையாக வர இடத்துல போயிட்டு நீங்கள் திருப்பி பழைய பேலட் பேப்பர் கொண்டு வரேன்னு சொன்னீங்கன்னா அது எப்படி எடுக்க முடியும்?
அதெல்லாம் அது ஏதோ சொல்றோம்னு சொல்றது அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்கூடாது, ஒரு காமெடியா எடுத்துக்கணும், அவ்வளவுதான். நன்றி சார். பல்வேறு கேள்வி தேங்க்யூ ஸோ மச்.